ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2013 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான அமெரிக்கன் கிரைம் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு கான் ஆர்டிஸ்டாக இருக்கார். இது மூலமாக இவர் நிறைய மக்களை ஏமாற்றி நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவருக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் நம்ம ஹீரோ எந்த மாதிரி தப்பிச்சாரு, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சொன்ன படம் தான் அமெரிக்கன் ஹசில். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இர்விங் ரோசன்ஃபெல்ட்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் கூடவே சுருட்ட முடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேர் ரிச்சி. இவங்க கூட இன்னொரு பொண்ணு இருக்காங்க. இவங்க கையில சூட்கேஸ் எடுத்துட்டு வேகமா ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மேயர் கார்மென். இவர் தான் இந்த ஊரோட மேயர். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ பிசினஸ் மீட்டிங் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த சுருட்ட முடிக்கார ரிச்சின்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் அவனோட கையில இருந்த சூட்கேஸை எடுத்து ஓரமா வச்சுட்டு, சார் இதானே உங்களுக்கு வேணும், இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். உடனே மேயரும், எனது காசா, நான் இங்க உங்ககிட்ட காசு வாங்கவா வந்தேன், இதோ பாருங்க நீங்க தேவையில்லாம என்ன மாட்டி விடுற மாதிரி தெரியுது, இதுக்கு மேல நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மட்டும் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு நம்ம மேயர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோவும் ரிச்சி கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரும், எப்படியும் அவர் காசு எடுக்க தானே போறாரு, நீ போய் அவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ரிச்சி. கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டாயிரும். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் யாரு, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கங்கிறது நமக்கு இனிமே தான் தெரியும். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட்ட காட்டுறாங்க. அவர் ஒரு கான் ஆர்டிஸ்டா இருக்காரு. மக்களை ஏமாத்தி எப்படியாவது அதுல இருந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணமே. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருந்தப்போ அவரோட அப்பா கண்ணாடி எல்லாம் விற்கிற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு கடைக்கும் போய் அந்த கடையில இருக்க கண்ணாடி எல்லாம் கல்லால எரிஞ்சு உடைச்சு விட்டுருவாரு. அந்த ஊர்ல இருக்கவங்களும் இந்த கண்ணாடி எப்படி உடைஞ்சு போச்சுன்னு தெரியாம வேற வழி இல்லாம இவனோட அப்பாவோட கடையில வந்து கண்ணாடி வாங்குவாங்க. இப்படி சின்ன வயசுல ஏமாத்திட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம ஹீரோ இருக்காரு. சோ இப்போ நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டில ஜாலியா இருக்காரு. அப்படி இருக்கும் போது சிட்னின்னு ஒரு பொண்ணை பாக்குறாரு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்த்ததும் பிடிச்சு போகுது. இப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப ஜாலியா ஊர் சுத்துறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. இப்ப வரைக்கும் தான் பண்ற தொல்லை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உண்மையை உடைச்சிடுறாரு. இதோ பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் பெரிய பிசினஸ் மேன்லாம் கிடையாது. நான் மக்களை ஏமாத்துற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் என்கிட்ட லோன் கேட்டு வருவாங்க. நானும் சரி ஓகே உங்களுக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்லுவேன். அதுக்காக அவங்க என்கிட்ட ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க. கடைசியில நான் அவங்களுக்கு லோனை வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனா அவங்க என்கிட்ட கொடுத்த ஃபீஸை நான் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கவும் மாட்டேன். இப்படிதான் நான் மக்களோட காசை ஏமாத்தி அந்த காசுல தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும் பயங்கர காண்டாகி, அடச்சை ஒன்ன போய் நான் லவ் பண்ண பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி அங்கிருந்து திட்டிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. தேவையில்லாம நம்ம உண்மையை அவகிட்ட சொல்லிட்டோமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இவரை திட்டிட்டு போன நம்ம ஹீரோயின் திரும்ப வந்திருக்காங்க. ஹாய், நானும் உங்க கூட சேரலான் இருக்கேன், நான் உங்களை லவ் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்தி காசு சேர்த்துப்போன்னு சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரையுமே ஏமாத்துறாங்க. நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ நிறைய பேரை ஏமாத்துறாரு. அப்படி நிறைய பேர் நம்ம ஹீரோ கிட்ட லோன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அட்வான்ஸா ஃபீஸும் கொடுத்துட்டு போறாங்க. அப்படியே நிறைய மக்களை ஏமாத்துறாங்க. இதனால நிறைய காசு வருது. அதனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களோட ஒய்ஃபோட பேரு ரோஸ்லின். அவங்களுக்கு டேனின்னு ஒரு சின்ன பையனும் இருக்கான். அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது மக்களை ஏமாத்துற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு ஆள் இவங்க கிட்ட லோன் கேட்டு வராரு. இது யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம சுருட்ட முடிக்காரன் ஒருத்தனை பார்த்தோமே, அவன் தான் அந்த ரிச்சி. அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், 5000 ரூபாய் உங்ககிட்ட அட்வான்ஸ் ஃபீஸ் கொடுத்தா நீங்க 30,000 ரூபாய்க்கு லோன் எடுத்து தருவீங்களாமே, ப்ளீஸ் சார் எனக்கு பிசினஸ்க்கு அந்த காசு தேவைப்படுது, லோன் எடுத்து கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறான். இப்படி இவரு நல்ல கெஞ்சி ப்ளீஸ் சார் சொல்லி கேட்கறதுனால நம்ம ஹீரோக்கு ஏதோ லைட்டா சந்தேகமாவே இருக்கு. சோ அதனாலவே நம்ம ஹீரோவும், சாரி சார் எங்களால லோன் எல்லாம் வாங்கி தர முடியாது, அவருக்கு தான் ஆல்ரெடி சந்தேகமா இருக்கு இல்லையா, அதனால இப்படி சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோவை போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சுருட்ட முடிக்கார ரிச்சி இருக்காம் இல்லையா, அவன் FBI சேர்ந்தவன். நம்ம ஹீரோயின் நிறைய மக்களை ஏமாத்தி ஹீரோ இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள்ட்ட இருந்து காசை பிடிங்கி பறிக்கிறாங்க பாத்தீங்களா. அதனால நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் ரிச்சி இந்த மாதிரி வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் நிறைய மக்களை ஏமாத்தினதுக்கு இவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ரிச்சி தெரியாதனமா வந்தப்போ அவரோட கையில இருந்து செக்க வாங்கல. அப்படி அந்த காசை நம்ம ஹீரோ வாங்கியிருந்தா
பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஹீரோவையும் பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுருட்ட முடிக்காரனான ரிச்சி சொன்னதும் நம்ம ஹீரோயினை மட்டும் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை அந்த ரிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதோ பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம அவன் கூட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் ரொம்ப மோசமானவன். இப்ப கூட உன்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். உனக்கு பெயில் வாங்கி தரதுக்காக அவன் வரவே இல்ல. நீ நினைச்சா உன்னால இங்க இருந்து ஈஸியா வெளியே போயிடலாம். நீ பேசாம அவனுக்கு எதிராக அப்ரூவரா மாறிடு. அவன் என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணானோ அது எல்லாத்தையுமே எங்க கிட்ட சொல்லிடு. இதை வச்சு நான் உன்னை இங்க இருந்து ரிலீஸ் பண்ணி அவனை தூக்கி ஜெயில போடுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எந்த விஷயமே சொல்ற மாதிரி தெரியல. உடனே அந்த ரிச்சியும் ரொம்ப கோவத்துல கடுப்பாயிட்டு அங்க இருந்து வெளியே வருவான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வெளியே தான் நிக்கிறாரு. இவங்க பேசின எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இங்க ஒட்டு கேட்டுட்டு தான் நின்றுப்பாரு. சோ இப்போ நம்ம ரிச்சியும் ஹீரோவை பார்த்து, இதோ பாருங்க, நீங்க எல்லாம் சின்ன திருட்டு வேலை பண்றவங்க, உங்களுக்கு மேல நிறைய பெரிய ஆட்கள் இருக்காங்க. நான் வேணா உன்னோட ஆளை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றேன். அதுக்கு பதிலா நீ உனக்கு மேல இருக்க 4 கிரிமினல்ஸை என்கிட்ட மாட்டி விடணும். அவங்கள நீ மாட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட ஆளை இங்க இருந்து ரிலீஸ் பண்ணி நீ பாட்டுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. சோ அதனால ரிச்சியும் நம்ம ஹீரோயினை ரிலீஸ் பண்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரிச்சிங்கிறவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்போ இவங்களோட பிளான் என்னன்னா, இவங்களை விட பெரிய மோசடி பண்ற 4 பேரை இவங்க புடிச்சு கொடுக்கணும். கரெக்டா? அப்படி இவங்க யாரை புடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லி பாக்குறப்பதான் அந்த ஊரோட மேயரான கேர்மனை டார்கெட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த மேயர் ரொம்ப நல்லவரு. அவரு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாரு. ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர்ற காசு அதுக்கு பத்தவே பத்தாது. அதனால வேற நிறைய கேங்ஸ் கிட்ட இருந்து இல்லீகலா காசு வாங்கி அதை வச்சு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நினைக்கிற ஒரு நல்ல மனுஷர் தான் அந்த மேயர். இதை வச்சு நாம அந்த மேயரை ஈஸியா ஏமாத்தி அவரை பிடிக்கலாம். அதனால நாம இப்ப என்ன பண்றோம்னா, பேசாம அரபு நாட்டுல இருந்து ஒரு ஷேக்கை வர வைப்போம். அந்த ஷேக் கிட்ட காசு இருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஆளு தேவைப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஷேக் கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்காக அந்த மேயர் கண்டிப்பா வருவாரு. அப்படி அவர் வந்து அந்த ஷேக் கிட்ட இருந்து காசை வாங்குறத அவருக்கே தெரியாம நாம அதை வீடியோ எடுத்து அவரை ஜெயில தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரிச்சியோட பிளானு. ரிச்சியோட பிளானுக்கு நம்ம ஹீரோவை இப்போ ஓகே சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சீன் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நடந்தது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ரிச்சியும் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த மேயரை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. மேயர் கிட்ட பிசினஸ் விஷயம் பேசுற மாதிரி பேசி இந்த காசை அவர் கையில கொடுத்து அந்த காசை அவர் வாங்கும் போதே இவங்க வீடியோ எடுக்கணும். அதுதானே இவங்களோட பிளானா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க அங்க போயிருப்பாங்க. ஆனா இந்த ரிச்சி ரொம்ப அவசரப்பட்டு பணத்தை நம்ம மேயர் கிட்ட கொடுத்திருப்பாரு. அதனாலதான் மேயர் காண்டாக்கி எனது காசு வாங்குவ நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிருப்பாரு இல்லையா. அதனால நம்ம ஹீரோக்கும் ரிச்சிக்கும் வேற சண்டை வந்திருக்குமே. இதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்தது. அதே தான் இப்ப காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம ரிச்சியும் ஹீரோ கிட்ட, எனக்கு ஒன்னும் தெரியாது, நீயும் நானும் ஒரு டீலிங் போட்டிருக்கோம், சோ நீ போ, அவர்கிட்ட போய் பேசு, எப்படியாவது அவரை மீட்டிங்க்கு கூட்டிட்டு வா. நம்ம ஹீரோவும் இதை கேட்டு பயங்கர காண்டாகி மேயரை கூட்டிட்டு வரதுக்காக போறாரு. ஹலோ சார், என்ன மன்னிச்சிருங்க சார், அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் எப்பவுமே அப்படிதான், அவரை நீங்க கண்டுக்காதீங்க. நம்மளோட கோல் என்ன, இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும், இந்த மக்களை நல்லா வச்சுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அதுக்காக ஷேக் கிட்ட இருந்து நான் உங்களுக்கு பணத்தை வாங்கி தரேன். ப்ளீஸ் சார், எனக்காக ஒரே ஒரு மீட்டிங்கை மட்டும் வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த மேயரும், சரி ஓகே, நைட்டு நான் ஒரு ஹோட்டலுக்கு என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன், நீயும் உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு வா. நாம 2 பேரும் ஒரு ஃபேமிலியா பழகினாதான் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அப்படி நாம பழகிறப்பதான் நமக்குள்ள தொழில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த விஷயத்த ரிச்சி கிட்ட போய் சொல்றாரு. உன்னை ரிச்சியும், என்னது ஒன்னு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருக்காரா, ஒன்னு கூப்பிட்டா நான் எங்க போறது, நான் தானே FBIல இருக்கேன், நான் தானே ஒரு ப்ரூஃபை காட்டணும். அதுக்கு நம்ம ஹீரோவும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ தான் அவசரமா காசை எடுத்து அவர்கிட்ட கொடுத்த, அந்த விஷயம் அவருக்கு பிடிக்கவே இல்லை, நான் இப்ப என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு அவர்கிட்ட மீட்டிங்க்கு போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அங்க அந்த மேயரும் அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க அவங்க 2 ஃபேமிலியும் நல்லா பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க ஒரு மீட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல வரதுக்கு ஒரு ஷேக்கை இவங்க ரெடி பண்ணணும். அதுக்காக அந்த ரிச்சிங்கிறவரை ஷேக்குன்னு நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த ஆளை பாக்குறதுக்கு ஒரு ஷேக் மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோவும், ஹே யார் இது, இவரெல்லாம் ஷேக் மாதிரி நடிக்க வச்சா நம்ம ஈஸியா மாட்டிப்போம், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ரிச்சியும் அந்த ஷேக் கிட்ட, இதோ பாரு, ஷேக்குங்க எல்லாம் அரபுல தான் பேசுவாங்க, ஒருவேளை அவங்க இங்கிலீஷ்ல பேசினா கூட உனக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி நீ பாத்துக்கோ, எல்லாத்தையும் நாங்க சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு தான் அந்த மேயர் கூட இவங்களோட மீட்டிங் இருக்க போகுது. அந்த மேயர் கூடவே இந்த ஊர்ல இருக்க நிறைய பணக்காரங்க எல்லாம் அந்த மீட்டிங்க்கு வரதா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த மீட்டிங்க்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அந்த ரிச்சி கூட நம்ம ஹீரோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா.
இத பார்த்து நம்ம ஹீரோவும் கடுப்பாகி, இதோ பாரு என்னோட பிசினஸ் விஷயத்துல நீ எக்காரணத்தை கொண்டு தலையிடக்கூடாதுன்னு சொல்லி கத்துறாரு. உடனே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும், நீங்க ஏதோ பார்ட்டிக்கு போக போறீங்களே, என்னையும் அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மேயர் அங்க கால் பண்றாரு. உடனே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் போனை எடுத்து, நீங்க ஏதோ பார்ட்டிக்கு போறீங்களாமே, என்ன என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. உடனே மேயரும் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வா, ஃபேமிலியா தான் நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேட்டு அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ, அவரோட ஒய்ஃப், அப்புறம் ரிச்சி, நம்ம ஹீரோயின், இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போறாங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு மேயரும் கூடவே சேர்ந்து நிறைய பணக்காரங்களும் வந்திருக்காங்க. இவங்க ஃபேக்கா ஒரு ஷேக்கை ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஷேக்கையும் அந்த மீட்டிங்க்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம மேயர் கிட்ட, இவர் தான் ஷேக்கு, இவர் தான் நம்ம நாட்டுக்காக பணம் தரதா இருக்காரு, இவரை பார்த்து பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாரு. அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவங்க நிறைய பணக்காரங்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க இருந்த பணக்காரங்கள்ல ஒருத்தர், ஓ ஷேக் இங்க வந்திருக்காரா, கூடவே டெலஜியோவும் வந்திருக்காரு, நீங்க வேணா அவரை வந்து பாருங்கன்னு சொல்றப்போ, டெலஜியோவா, அவரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு, அவர் இங்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ஆமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பதறது. ஏன்னா இந்த டெலஜியோங்கிறவரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், இவங்க பண்றதே ஒரு ஃப்ராடு வேலை. ஒருவேளை இந்த விஷயத்த அந்த கேங்ஸ்டர் டெலஜியோ கண்டுபிடிச்சாருன்னா அவ்வளவுதான், எல்லாரையுமே கொன்றுவாரு. அதனாலதான் இவ்வளவு பயப்படுறாரு. ஆனா இது எதுக்கும் அந்த ரிச்சி பயப்படுற மாதிரி தெரியல. ஆக்சுவலா அந்த ரிச்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஆகணும், அதான் அவரோட கோலே. அதனால இந்த மீட்டிங்ல டெலஜியோவை நாம கண்டிப்பா மீட் பண்ணணும்னு சொல்லி அவரை பாக்குறதுக்காக நம்ம ரிச்சி போறாரு. இப்ப எல்லாரும் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஷேக்கை பத்தி சொல்றாங்க. இவர அரபு நாட்டுல இருந்து வந்திருக்காரு, இவருக்கு அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆசையா இருக்கு, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில செட்டில் ஆகுறதுக்கும் அவருக்கு ஆசையா இருக்கு, அதனால அவரு எவ்வளவு காசு வேணாலும் தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த டெலிஜோவும், இவர் அரபுல இருந்து வந்திருக்காரு தானே, நான் இவர்கிட்ட பேசலாமான்னு சொல்லி அரபுல பேச ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவங்க கூட்டிட்டு வந்த அந்த ஷேக்கு ஒரு ஃபேக்கான ஷேக் எல்லாம் அவனுக்கு அரபே தெரியாது. அதனால அந்த டெலஜோவும், என்ன சார் நீங்க ஷேக் தானே, அரபுல பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, முழிக்கிறாரு திரு திருன்னு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு பணக்காரரு செம்மையா குடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல டாபிக்க டைவர்ட் பண்ணி வேற விஷயத்த பேசுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும், சரி ஓகே நம்ம ஷேக்க வச்சா வேற ஒரு மீட்டிங் போடுவோம், அந்த மீட்டிங்ல நம்ம பணத்தை மாறி மாறி செட்டில் பண்ணிக்கலாம் சொல்லி ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்துல அந்த ஷேக்க கூட்டிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு போறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ரிச்சி அவங்களோட FBI டிபார்ட்மெண்ட்ல இருக்க பெரிய ஆட்கள் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதோ பாருங்க சார், ஊர்ல இருக்க பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு தேவைப்படுது, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் நீங்க புக் பண்ணி தரீங்களா, அது மட்டும் இல்லாம 20 lakhs காசும் தேவைப்படுது, இதெல்லாம் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. என்னது 20 lakhs? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆமா இந்த 20 லட்சத்தை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரிச்சியும், இதோ பாருங்க சார், இந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் நம்ம கையில இப்ப மாட்டிருக்காங்க, நாங்களும் ஷேக்குன்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம், ஷேக்குங்க எல்லாம் கண்டிப்பா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் இருப்பாங்க, பயங்கர லக்ஸரியஸா செலவு பண்ணுவாங்க, சோ அதை வச்சுதான் அவங்கள நம்மளால ஏமாத்த முடியும், ஒரு வாட்டி அவங்க நம்ம கிட்ட இருந்த லஞ்சம் வாங்கிட்டா மட்டும் போதும், அத கேமரால ரெக்கார்ட் பண்ணி அதையே சாட்சியா வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பணத்தையும் நாம கைப்பற்றிடுவோம், அதனால நமக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது, அதனால என்ன நம்பி 20 lakhs தாங்க சார்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஸ்டார்டிங்ல 20 lakhs கொடுக்க மாட்டாங்க, பட் அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ரிச்சிக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து 20 lakhs கிடைச்சிருச்சு. இப்போ அதனால பெரிய பெரிய பணக்காரங்களையும் அந்த மேயரையும் கூப்பிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங்க்கு போவாங்க. அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கற மாதிரி இந்த சூட்கேஸ கொடுக்கறத யாருக்கும் தெரியாம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். மத்த பணக்காரங்க எல்லாம் எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல, ஆனா இந்த மேயர் ரொம்ப நல்லவரு, நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டா நம்ம கிட்ட நல்லா பழகுனா, ஆனா நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்றோமே சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் நம்ம ஹீரோக்கு. அந்த குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்ல இருந்து எழுப்பி வெளியே வந்துருவாரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வைஃப் ஒருத்தி இருந்தாலே அவளுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்காது, அதனால ஒரு பார்ட்டிக்கு போனப்போ அங்க பணக்காரங்க கூட எல்லாம் இவ பேசிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதுல ஒரு பணக்காரனை நம்ம ஹீரோவோட வைஃப்க்கு பிடிச்சிருக்கு, அதனால இன்னைக்கு அவன் கூட டேட்டிங் பண்றதுக்காக போயிருக்கா. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பணக்காரன் நம்ம ஹீரோவை பத்தி எல்லாம் அவகிட்ட கேக்குறான். அதனால இவளும் அவளோட ஹஸ்பண்டான நம்ம ஹீரோவை பத்தி எல்லா உண்மைகளையும் உடைக்கிறா.
அன்னைக்கு கூட நம்ம ஹீரோ ரிச்சி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை இவ ஒட்டுக்கிட்டு இருந்திருப்பா பாத்தீங்களா, அந்த விஷயங்களையும் இந்த பணக்காரன் கிட்ட சொல்லி கொடுத்துறா. இந்த மாதிரி என் புருஷனுக்கும் அந்த FBI ஆபீசருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல, யாரையோ பிடிக்கிறதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, ஆனா டீட்டெயிலா எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அந்த பணக்காரனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். ஏன்னா அந்த FBI ஆபீசரும் நம்ம ஹீரோவை சேர்ந்து டெலஜியோவை தான் மீட் பண்றதா இருந்தாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த டெலஜியோவை ஏமாத்தி அவரை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றானா? சோ கண்டிப்பா நாம எப்படியாச்சும் இந்த விஷயத்த டெலஜியோ கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி இந்த பணக்காரன் நம்ம ஹீரோவோட வைஃப் கிட்ட, சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருந்து போறான். அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பணக்காரன் ஒருத்தர் இருந்தாமலே அவனும் நம்ம மேயரும் சேர்ந்து ஹீரோவை புடிச்சு வச்சிருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோவோட முகத்தை ஒரு துணியால மூடி, ஏன்டா டேய் நீ எங்க கூட ரொம்ப க்ளோஸா பழகி எங்களை ஏமாத்தவாடா பாக்குற, அவ்வளவுதான்டா நீ இன்னைக்கு செத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக கன் எடுத்து நீட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த விஷயத்த வேணும்னு பண்ணவே இல்ல, அந்த ரிச்சி தான் என்ன மிரட்டினா, ஆனா நீங்க இதுக்காக கவலைப்படாதீங்க, அந்த FBI கிட்ட இருந்து என்னால உங்களை காப்பாத்த முடியும், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதனால அவங்களும் அவரை விட்டுடுறாங்க. ஆனா இந்த விஷயம் இப்ப நம்ம மேயருக்கு தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோ இவரை ஏமாத்தினாரு அப்படின்னு. அதனால நம்ம மேயரும் ஹீரோ கிட்ட, நான் உனக்கு என்ன பாவண்டா பண்ண, நான் இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் தானடா நான் நினைச்சேன், ஆனா இப்ப பாரு என்ன இந்த ரூம்க்கு வர வச்சு என் கையில காசை வாங்க வச்சிட்டீங்க, அத கண்டிப்பா அவன் ரெக்கார்ட் பண்ணிருப்பான், அத வச்சு அவன் என்ன கண்டிப்பா ஜெயில தூக்கி போட போறான், என்னோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு, உன்ன ஒரு ஃப்ரெண்டா தானடா பார்த்தேன், நீ ஏன்டா என்ன ஏமாத்தின, நீ என்ன ஏமாத்திட்ட, இனிமே நீ என் மூச்சிலே முழிக்காத, இங்க இருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி மேயர் அவனை விரட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோவும், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்போ வரைக்கும் உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த ரிச்சி என்ன மிரட்டினதுனால ஒரு பயத்துல இந்த விஷயத்த பண்ணிட்டேன், என்ன நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா நம்ம மேயரும் பயங்கரமா திட்டி, இதுக்கு மேல உன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. நம்ம ஹீரோவும் இத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. சோ இப்போ நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்து அவரோட வைஃப பிடிச்சு பயங்கரமா கத்தி விடுறாரு. அடியே என்னடி பண்ணி தொலைச்ச, அந்த பணக்காரன் கிட்ட என்ன பத்தின எல்லா உண்மையான விஷயங்களையும் சொல்லிட்டியா, நீ இன்னைக்கு விட்டுருந்தா அவனுக்கு என்ன கொன்றுப்பாங்கடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோட வைஃபும், என்னங்க சொல்றீங்க, நான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும், நடிக்காதடி, இன்னைக்கு அந்த பணக்காரனோட கார்ல உன்னோட நெயில் பாலிஷ் நான் பார்த்தேன், அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு நீயும் அவனும் டேட்டிங் போயிருக்கீங்க, நான் அன்னைக்கு ரிச்சி கூட போன்ல பேசின அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே ஒட்டுக்கிட்டு அந்த பணக்காரன் கிட்ட சொல்லிட்டேடி, இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டேடின்னு சொல்லி அங்க கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களும், ஆமா உண்மைதான், நான் தான் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்தேன், எவ்வளவு நாள் நீ என் கூட இருந்திருக்க, எப்ப பார்த்தாலும் நீ அந்த பொண்ணு கொடுத்து சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு நான் முக்கியமே கிடையாது, நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றப்போ, ஆமாடி நீ எனக்கு முக்கியமே கிடையாது, இந்த பையன் இருக்கான் இல்லையா இவன் தான் எனக்கு முக்கியம், இவனை கூட்டிட்டு நான் இங்க இருந்து போயிட்டே இருப்பேன், உனக்கு அந்த பணக்காரன் தாண்டி தேவை, அவன் கூட நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருவாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் அந்த டெலஜியோங்கிற கிரிமினலை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஆல்ரெடி நம்ம மேயர் கிட்ட காசை கொடுத்து அதை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இனி இந்த டெலஜியோவை பிடிக்கணும், அதனால அவனை மீட் பண்றதுக்காக இவங்க போறாங்க. ஆனா அங்க டெலஜியோ வந்திருக்க மாட்டாரு, அதுக்கு பதிலா அவரோட லாயர் தான் அங்க இருப்பாரு. அவரும், சார் நான் டெலஜியோட பர்சனல் லாயர், நான் உங்ககிட்ட சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவரே உங்ககிட்ட சொல்ற மாதிரி, நீங்க என் கிட்ட காசு கொடுத்தா போதும், என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஷேக்குக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கார்டு வேணும் அவ்வளவுதானே, ஈஸியா அதை கொடுத்துடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம ரிச்சியும் அந்த காசை அந்த லாயர் கிட்ட கொடுக்கறாரு. அதையும் ஒரு வீடியோ ரெக்கார்டா இவங்க எடுத்துக்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணதும் நம்ம ரிச்சிக்கு பயங்கர ஹாப்பி, மிக பெரிய கிரிமினலை நாம பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. நம்ம ஹீரோவும், எங்களோட வேலை முடிஞ்சு போயிருச்சு, அந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்காக நாங்க ஹெல்ப் பண்ணிட்டோம், இனிமே நாங்க இங்க இருந்து கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஆமா அந்த 20 லட்சம் எங்க போச்சு, காசு உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. என்னது 20 லட்சமா, அந்த காசை நீங்க ரிச்சி கையில தானே கொடுத்தீங்க, ரிச்சி அந்த காசை டெலஜியோ கிட்ட கொடுத்திருப்பான், சோ நீங்க டெலஜியோவை அரெஸ்ட் பண்ணா அந்த காசு உங்ககிட்ட கிடைச்சிரும், நீங்க டெலஜியோவை அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரை அரெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா நேத்தைக்கு ஒரு லாயரை நாம பார்த்தோம் இல்லையா, அது டெலஜியோட லாயரே கிடையாது, யாரோ ஒருத்தங்க நம்மள பயங்கரமா ஏமாத்தி இருக்காங்க, இது நம்ம கொடுத்த 20 லட்சத்தை அப்படியே ஆட்டைய போட்டுட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா, நேத்துக்கு ஒரு வயசான லாயர் ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவரு அந்த டெலஜியோட பர்சனல் லாயரே கிடையாது, அவரு நம்ம ஹீரோவோட ஆளு. ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த டெலஜியோவை போட்டு கொடுத்திருந்தாருன்னா அவ்வளவுதான், நம்ம ஹீரோவை டெலஜியோ கண்டிப்பா கொலை பண்ணிருவாரு. அதனாலதான் ஒரு வயசான ஆளை செட் பண்ணி அந்த ஆளை டெலஜியோட லாயர்னு சொல்லி பேச வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. சோ இப்போ ஆட்டைய போட்டு அந்த 20 லட்சம் நம்ம ஹீரோ கிட்டதான் இருக்கு. ஆனா இங்க போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி சார் அந்த காசை கண்டிப்பா ரிச்சி தான் எடுத்திருப்பான், அவன் தான் உங்களை ஏமாத்தி இருப்பான்னு சொல்லி ரிச்சி மேல அந்த பழிய தூக்கி போடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ பார்த்து சார் இதோ பாருங்க அந்த 20 lakhs காசு எங்க கிட்ட தான் இருக்கு, அந்த காசை நாங்க உங்க கிட்டயே கொடுத்துடுறோம், ஆனா அதுக்கு பதிலா நீங்க சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க மேல எந்த கேஸுமே இருக்க கூடாது, நாங்களும் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டோம், எங்களோட வாழ்க்கைய நாங்க இனிமே சந்தோஷமா வாழ போறோம். அது மட்டும் இல்லாம அந்த மேயர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நீங்க தண்டனைகள் கம்மியா கொடுக்கணும். இந்த விஷயங்கள் இந்த டிமாண்ட் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த 20 லட்சத்தை நாங்க உங்ககிட்ட கொடுத்துறோம் அப்படின்னு பேசுறாரு நம்ம ஹீரோ. இன் கேஸ் நீங்க இந்த விஷயத்துல ஏதாச்சும் சொதப்பிட்டீங்கன்னா நான் நேரா மீடியா கிட்ட போயிருவேன், போலீஸ் கிட்ட இருந்து 20 lakhs ஆட்டைய போட்டுட்டேன்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அது கேவலம். அதுக்கப்புறமா உங்க டிபார்ட்மெண்ட மக்கள் நம்பவே மாட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? 20 lakhs வாங்கிட்டு என்னோட டிமாண்டுக்கு ஓகே சொல்றீங்களா, இல்ல நான் மீடியாக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இத பாத்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இந்த டிமாண்ட்க்கு ஒத்துக்குறாங்க, ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கான காரணம் அந்த ரிச்சிங்கிற FBI தானே, அதனால அவருக்கு சஸ்பென்ஷன் கொடுக்கறாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நம்ம ரிச்சியும் அந்த டாப் கிரிமினல்ஸ் எல்லாம் புடிச்சு நம்ம ப்ரொமோஷன் வாங்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டா கடைசியில இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாரு ரிச்சி. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த 20 லட்சத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. அதனால நம்ம ஹீரோ மேல இருந்த எல்லா கேஸுமே முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன எல்லா பணக்காரங்களையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருப்பாங்க. கூடவே நம்ம மேயரையும் ஜெயில போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு டிமாண்ட வச்சது மாதிரியே அந்த மேயர் 1.5 மாசத்திலேயே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோவும் நம்ம மேயர் கிட்ட இருந்த ஒரு அழகான நட்பை இழந்துட்டோமே சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. அதே போல நம்ம ஹீரோவோட வைஃபும் நம்ம ஹீரோவை விட்டு பிரிஞ்சு ஸ்டார்டிங்ல ஒரு பணக்காரன் கூட டேட்டிங் பண்ணிருப்பா இல்லையா, அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ்றதா இருக்கா. நம்ம ஹீரோவும் இனிமே நாம இந்த ஃப்ராட் வேலைய பண்ண வேண்டாம், மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இந்த காசை நாம எடுக்க வேண்டாம், நாம நேர் வழியில போலாம், பேங்க்ல லோன் போட்டு அந்த காசை வச்சு பிசினஸ் பண்ணா போதும், அதை வச்சு நம்ம ஹாப்பியா நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் அவரோட சின்ன பையன் டானி அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மூவி சொல்லலாம்னு எனக்கு கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.